இல்ல. இவன் போன்ல யார் கூட பேசினாங்கறத நான் கண்டுபிடிச்சு ஆகணும். இவன் இறந்து போயிட்டானா என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏய், ஐயோ கடவுளே, இங்க யாரோ விழுந்து கிடக்குறாங்களே. முகம் கூட அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கு. போலீஸை கூப்பிடலாம். ஹலோ இன்ஸ்பெக்டர், இங்க எஸ்என் ரோட்ல ஒரு ஒரு டெட் பாடி இருக்கு. ரொம்ப மோசமா எரிஞ்சு போயிருக்கு. பாவம் பிரார்த்தனா, அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாவம், அவளோட கல்யாணம் நின்னு போச்சே. இனி அவளோட மனசு உடைஞ்சு போயிடுமே. மிஸ்ஸஸ் குஜ்ரால், இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. நான் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். அப்போ இதை பார்த்ததும் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இவரை யார் என்னன்னு அடையாளம் தெரியுதா? பாடி முழுசா எரிஞ்சு போச்சு. முகத்தை பார்த்தாலும் அடையாளம் தெரியல. நீங்க கிளம்புங்க, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம். மாம், தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. பிரார்த்தனாவை கட்டிக்க வந்த பையன் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டே போயிட்டான்னு நீங்க தான் சொல்லணும். ஆனா அந்த மானவ் ஏன் இந்த மாதிரி தெரியலம்மா. அவன் பிரார்த்தனா ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நான் அவகிட்ட பேசுறேன். பிரார்த்தனா, இப்போ உன்னோட கல்யாணம் நடக்க போறது இல்லை. என்னோட வாழ்க்கையில ஒருவேளை அன்பு காதலுக்கெல்லாம் இடம் இல்லையோ என்னவோ. முதல்ல அப்பா விட்டுட்டு போனாரு, இப்போ மானவும் போயிட்டாரு. மனசுக்குள்ள எதையெல்லாம் நீ இப்ப நினைச்சு கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில உன்னை தனியா விட எனக்கு விருப்பம் இல்லை. நீ வந்து எங்க கூட எங்க வீட்லயே இருந்துக்கோ. அது வந்து இல்ல இல்ல, நான் அங்க வந்து இருந்தா உங்களுக்கு பாரமா இருப்பேன். என்னால அங்க வந்து தங்க முடியாது. நீ எனக்கு பாரம் கிடையாது. நீ என்னோட பொண்ணுன்னு எப்படி உன்கிட்ட சொல்றது? இந்த உலகத்திலேயே ஆழமான உறவு நம்மளோடது. நம்ம உறவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பெத்ததும் அனாதையா விட்டுட்டீங்க. ஆனா அந்த நிலைமையிலயும் என் கைய புடிச்சு நம்பிக்கைய விதைச்சு என்னை வளர்த்து ஆளாக்குனது ஏன் அப்பாதான். என்னால எப்படி அதை மறக்க முடியும்? ஆனா அவர்தான் கொலை பண்ணிட்டாங்களே. என்ன ஆனாலும் அந்த 2 பேரையும் நான் விட மாட்டேன். அவங்கள நான் பழி வாங்குவேன். அவங்கள பழி வாங்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே நான் போய் ஆகணும்னா கூட நிச்சயம் போவேன். இனி எது சரியானதோ அத நான் செய்வேன். என் எதிரிகளை அழிக்க அவங்க வீட்லயே நான் தங்குவேன். அவங்க கூடவே இருந்து நம்ப வச்சு நான் பழி வாங்குவேன். அதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தினேன். மானவ் யார்கிட்ட போன்ல பேசினான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ரிஷப் கிட்டையும் ருத்ரா கிட்டையும் தான் பேசியிருக்கணும். ஆனா என் அம்மா பாவம், இவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நீ என்னோட பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் உன்கிட்ட யாரோ மாதிரி நடந்துக்கிறேன்.
பாஞ்சாலி அம்மா, பிரார்த்தனா சாரதாவோட பொண்ணுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நீ என்ன சொன்ன? அப்படியா? ஆ? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல இனி ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இனிமே எல்லாமே நாம நினைச்சபடி மாறும். இனி நடக்க போறத நாம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். இன்னைக்கு என்னோட இந்த மனசு மகிழ்ச்சியில அப்படியே பொங்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் எழுதின ஒரு கதை இன்னைக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இனி ஆட்டம் ஆரம்பம். என் எதிரிங்க அழிஞ்சாங்க. கதை, என் கதை இப்போ ஆரம்பமாயிடுச்சு. பாஞ்சாலி, உன் எதிரிங்க காலி. மாம், ப்ரொஃபசர் ஏன் குழந்தைங்களை மாத்தினாரு? அப்படி அவர் செய்ய வேண்டிய காரணம் என்ன? பாவம் என் பொண்ணு பிரார்த்தனா. விதி அவ கூட ரொம்ப மோசமா விளையாடுது. அவ அப்பாவை இழந்துட்டா. கல்யாணம் நின்னு போச்சு. அவ முகத்துல விரக்தியை தவிர வேற எதுவும் இல்ல. இதுக்கு மேலேயும் அவ உடைஞ்சு போக கூடாது. இவ என் பொண்ணு, என் கூடவே கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா இவ என் பொண்ணுன்னு இவகிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? அம்மா, இந்த வெட்டிங் ட்ரெஸ் என்னம்மா பண்றது? கொடு, என்கிட்ட கொடு, நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இவளுக்கு ரொம்ப நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அஞ்சனா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னைக்கு உனக்கு கல்யாணம் நடக்குமோ அன்னைக்குதான் என் வாழ்க்கையோட ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா இருக்கும். அம்மாவும் பொண்ணும் எப்பவும் சண்டை போட்டுப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் அழுவாங்க. ஆனா என்னைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்குதான் ஒரு அம்மா ரொம்ப அதிகமா அழுவா. அம்மா, உன்னை எப்பவும் அப்பா அழ விட மாட்டாரு. நானும் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன். எல்லாம் பல வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. உண்மையிலேயே இவங்க தான் என்னோட அம்மாவா? நீங்க என் அப்பா இல்லைன்னு என்கிட்ட சொன்னீங்க. அப்படின்னா என்னோட அம்மாவும் நிஜ அம்மா இல்லையா? இந்த லேடி பார்க்க என்ன மாதிரியே இருக்காங்க. அப்படின்னா இவங்க தான் என்னோட அம்மாவா? நான் இப்போ எதை நம்புவேன்? எனக்கு எதுவும் தெரியல. அப்பா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. என்ன பொண்ணா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா நீங்க தான்.
பிரார்த்தனா, கீழே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. போலாமா? இப்போ நீ எந்த வீட்டுக்கு போக போறியோ அதான் உன்னோட புது வீடு. இதெல்லாம் எதுவும் நடந்திருக்க கூடாது. இல்லைன்னா என் தலையெழுத்துல கல்யாணம்ன்ற ஒரு வார்த்தையே இல்லை போல. ஒருவேளை கடவுள் இதை விட ஒரு நல்ல வரனை கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. உன்னை விரும்பாத ஒருத்தனை கட்டிக்கிறதுக்காக உன்னை கடவுள் படைக்கலன்னு நினைக்கிறேன். இவன் தான் என் அப்பாவை கொன்னவன், ரொம்ப மோசமானவன். இப்ப எனக்கே சமாதானம் சொல்றான். எப்படி நடிக்கிறான்ல, சரியான உன்னை ஏமாத்துக்காரன். உயிரை விட அதிகமா நேசிக்கிற ஒருத்தனுக்காக நீ படைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அவனை பார்க்கும்போது கடைசி மூச்சு வரைக்கும் உன் கூட வாழ்வேன்னு சொல்லுவான். அவன் உனக்காக வாழ்க்கையோட எந்த எல்லைக்கும் போய் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக தான் நீ படைக்கப்பட்டிருக்க. எனக்காக வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான், என்னோட அப்பா. இனிமே என் வாழ்க்கையில எனக்கு யாரோட உதவியும் தேவை கிடையாது. ஆக்சுவலி கல்யாணம் ஏற்பாட்டுக்கான எந்த பணத்தையும் எங்ககிட்ட கொடுக்கல. எனக்கு தெரியும் இங்கே கல்யாணம் நடக்கலன்னு, ஆனால் அது எங்கள் தப்பு எதுவும் இல்லைல்ல. உங்கள் அப்பா எங்ககிட்ட அட்வான்ஸ் பணம் கொடுத்துருந்தாரு. இப்போ மிச்ச பணத்தை யார் கொடுக்கறது? இப்போ அந்த மாப்பிள்ளை பையனும் இங்கே காணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. பணத்தை நான் செட்டில் பண்றேன். இல்ல வேணாம், பணத்தை நான் கொடுத்துக்கிறேன். நீங்க எதுக்காக கொடுக்கணும்? உங்க பணம் எனக்கு தேவையில்லை. ஏன் நான் உன் அம்மா இல்லையா? இல்ல என்ன சொன்னேன்னா, நானும் உன் அம்மா மாதிரி தானே. சரி வா, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ஓகே, போலாம். தேங்க்யூ மேடம். போலாம். அஞ்சனா, நீங்களா வீட்டுக்கு போங்க, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இது டாட், அத பிரார்த்தனாவோட ஹஸ்பண்ட் மண்டபத்தை விட்டு ஓடிட்டான். பிரார்த்தனா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் போனது நல்லதுதான். ஆக்சுவலி அவன் உனக்கு ஏத்தவனே கிடையாது. டாட், ஆக்சுவலி பிரார்த்தனாக்கு அப்பா கிடையாது. இப்போ கல்யாணமும் நின்னு போயிடுச்சு. அவ தனியாலாம் ஆயிட்டாப்பா. அதுக்காக தான் அம்மா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லப்பா? ப்ராப்ளம் இருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு இந்த வீடை தன்னோட வீடை நினைக்கலன்னா அப்போ ப்ராப்ளம் இருக்கு. இங்க பாருமா, இந்த வீடை உன் வீடை நினைச்சிரு. நீ இவளுக்கு ரூமை காட்டுமா? தேங்க்யூ சோ மச் டாட். பாத்தியா பிரார்த்தனா, நான் தான் சொன்னல எங்க அப்பா ரொம்ப ஸ்வீட்னு. என் கூட வா, நான் உனக்கு ரூமை காட்டுறேன். சாரதா, நீ ஏன் இந்த பொண்ணை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரிஷபுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? ஏன்னா இவ உன்னோட பொண்ணு, அப்படித்தானே? சாரதா, உண்மையிலேயே உன்னோட மனசு ரொம்ப பெருசு.
பாவம் அவளுக்கு கஷ்டம்னு உடனேயே நீ அவளை உன்னோட பொண்ணாவே ஏத்துக்கிட்டியே. ஐம் so proud of you. ரிஷப், உண்மையிலேயே உங்களுக்கு எதுவும் தெரியாது. இவன் நிஜமாவே நம்ம பொண்ணு தான். ஆனா உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? இத்தனை வருஷமா நம்ம பொண்ணுன்னு நினைச்சு வளர்த்தவன் நம்ம பொண்ணு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை பிரார்த்தனா தான் நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டா அஞ்சனா மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சிடுமா? அஞ்சனாவுக்கு தெரிய வந்தா அவளும் வருத்தப்படுவா. அதனால நான் இவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. நான் அஞ்சனாவுக்காக தான் இவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன்னு தான் சொல்லுவேன். வா பிரார்த்தனா, இது என் ரூம். இன்னையில இருந்து இது உன்னோட ரூமும். என் கூட வா. அப்புறம் இன்னையில இருந்து இந்த எல்லா ட்ரெஸ்ஸஸும் உன்னோடது. நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாமே உனக்கு தான். பட் வெயிட், என்னோட எல்லா ட்ரெஸ்ஸும் வெஸ்டர்ன் ஆச்சே. பட் யூ நோ வாட், இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ண. ஒரு நிமிஷம் இது வரேன். அப்புறம் இந்த வால் ஹேங்கிங் என்னோடது. அப்புறம் இந்த ட்ரீம் கேச்சர் இதுவும் என்னோடது தான். இதோட செயினுக்கு கேட்ச் கிடைச்சிருச்சு. இனி என்னோட எல்லா ட்ரீம்ஸும் ஃபுல்ஃபில் ஆயிடும். நீ நான் உண்மையிலேயே இங்கதான் இருக்கணும்னு சொல்றியா? பிரார்த்தனா, எங்க வீட்ல நிறைய கெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. இருந்தாலும் நீ அங்க போய் தங்குனா நீ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவ. தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். நோ 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 நோ, நீ இங்கே ஏன் கூடவே படுத்துக்கோ, சரியா? யூ நோ வாட் பிரார்த்தனா, ஐ எம் சோ ஹாப்பி. நான் யாரை ரொம்ப ரொம்ப அதிகமா லவ் பண்றேனோ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி நீ யாரை அந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விஷ் பண்றேன். அஞ்சனா ருத்ரா மேல உயிரே வச்சிருக்கா. ஆனா அந்த ருத்ராவுக்கு காதலோட அர்த்தமே தெரியாது. அவன் நேசிக்கிற மாதிரி நேசிச்சு அவங்கள கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அஞ்சனா, நீ உண்மையிலேயே ருத்ராவை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற? ஒரு தடவை இல்ல, 1000 தடவை. நீ ஏன் இப்படிலாம் கேக்குறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் பாஸ் ஆபீஸ்ல ரொம்ப சிடுமூஞ்சா இருப்பான். ரூட் டைப். ஆனா அவன் என்னோட பாஸ் கிடையாது. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பர்சன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் வேலையை தவிர வேற யாரையுமே காதலிச்சதே கிடையாது. காதல்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா அவனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ருத்ராவை தவிர வேற யாராலையும் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கமிட்மெண்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். அதுவும் எனக்கு தெரியும். கமிட்மெண்ட் ஆனவன் கிடையாது. அவன் ஒரு கிரிமினல். என் அப்பாவை கொன்ன கொலைகாரன். எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. என்ன திடீர்னு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். ஹாய், ஹவ் ஆர் யூ? பொறுமையா. Oh my god. Hey, என்ன பண்றீங்க? 3 வாணியா, நீ மாறவே இல்ல. அனன்யாவோட செல்ல குட்டி. அங்கிள் நான் முன்னாடி தான் நாட்டி, இப்போ ஹாட்டி ஆயிட்டேன். அது சரி, உங்க 2 பேருக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. அனன்யா எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசுவா. ஆனா இவ ஒரு நடமாடும் வாக்கி டாக்கி. அப்படியா? சாரி, சும்மா சொன்னேன். சாரியா. ஏன் எல்லாரும் நிக்கிறோம்? வாங்க உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. எஸ் ஜி, ஐ லவ் யூ. சாரதா, நீ கன்ஃபியூஸ் ஆகாத. எஸ்ஜினா சாரதா குஜ்ரால், ஆர்ஜினா ரிஷப் குஜ்ரால். சிம்பிள். அப்ராட்ல இப்படிதான் பேச்சு நிறைய பேசுவாங்க, ஆனா பேரை சுருக்கிடுவாங்க. விடுங்க uncle. பேர்ல என்ன இருக்கு ஆர்ஜி? We miss you so much anyway. அப்பாடா, இப்பதான் இது கல்யாண வீடு மாதிரியே இருக்கு. Oh my god. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குல? I miss you too. வரும் அடுத்து உன்னோட ரவுண்ட் தான். அப்படிலாம் இல்ல. அத்தா, I'm sorry அத்தா. I miss you guys so much. இது யாரு? ஓகே, ஐ நோ. இப்போ ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இவ பார்க்க அப்படியே அம்மா மாதிரி இருப்பா, ஆனா இவ அம்மாவோட பொண்ணு கிடையாது. சோ கைஸ், ரிலாக்ஸ் ஆகுங்க.
சாரதா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ இங்க பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். ம். நான் இந்த வீட்டுக்குள்ள என் காலடியை எடுத்து வச்சிட்டேன். இனி என் ஒவ்வொரு அடியும் அழிவை நோக்கி இருக்கும். என் அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்காம நான் விட மாட்டேன். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த பாடி கரண்ட் ஷாக் அடிச்சதுல முழுசா எரிஞ்சிடுச்சா? இவ்வளோ ஹைட்டுக்கு ஏன் அவர் போனோம், அதுவும் மழை டைம்ல? சார், இது எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் சார் தெரிய வரும். இவர் எதுக்காக அங்கே போயிருக்கணும்? இவருக்கு என்ன நடந்திருக்கும்? இவரோட முகம் மொத்தம் எரிஞ்சு போயிடுச்சு. இந்த பாடி யாரு என்னன்ட்டு யார் நமக்கு சொல்ல போறான்னு தெரியலையே. சார், இவரோட பாடி பார்க்குறப்ப எனக்கு என்ன சந்தேகம் தோணுதுன்னா, யாரோ இவரை கரண்ட் கம்பியில் மாட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தனியாளா இவர் மட்டும் எப்படி அந்த ஹைட்டில் போய் மாட்டியிருப்பாரு? அங்கே எந்த ஐ விட்னஸும் இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை. அவ்வளோ ஹைட்டில் அந்த எலக்ட்ரிக் லைனில் அவர் போய் விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் கரண்ட் அடிச்சிருக்கு. கரண்ட் அடித்ததும் இந்த ஆள் முழுசாக எரிஞ்சு போயிட்டான். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆமாம் சார், உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு எந்த விலங்காலையும் ஒருத்தரை அடித்து இவ்வளோ ஹைட்டில் தூக்கி வீச எந்த விலங்காலையும் முடியாது. அப்புறம் எப்படி அங்கே போயிருப்பாரு? அதைத்தான் நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ரிஷப், நீங்கள் இப்போ வந்தது நல்லது தான். உங்ககிட்ட இருந்து கூட எனக்கு ஹெல்ப் கிடைக்கலாம். நீங்கள் பல வருஷமாக ஆர்மியில் இருந்தவர், இந்த நாட்டுக்காக எவ்வளோ உதவிகளை செஞ்சுருக்கீங்க. ஸோ ரிஷப், எனக்கு ஒன்று சொல்லுங்கள். எந்த ஒரு விலங்கால ஒரு மனுஷனை இப்படி கொல்ல முடியும்? யாரால இப்படி ஒருத்தரை இவ்வளோ ஹைட்டில் தூக்கி போட முடியும்? ராட்சஸ்னால மட்டும்தான் முடியும். புரியலையே சார். கிராமங்களில் தான் இதையெல்லாம் நம்புவாங்க சார். அதாவது அவங்க எதை நம்புவாங்கன்னா, மனுஷனோட பலமோ மிருகத்தோட குணமோ ஒன்று சிந்திச்சுன்னா அது கொடூரமான சக்தி நிறைஞ்ச குணமாக இருக்குன்னு நம்புறாங்க சார். ஆனால் சார், இதெல்லாம் வெறும் நம்பிக்கை தான். பாம்போ மற்ற பாம்பு? எஸ் சார். ஏன் இப்போ பாம்புன்னு சொன்னீங்க? சார், நான் குழந்தைய இருக்கிறப்ப என் பாட்டி என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாகினி இச்சைதாரி பாம்பை மாறிச்சுன்னா அவங்களால எந்த ரூபத்தையும் எடுக்க முடியுமா? 100 வருஷம் தவம் பண்ண ஒரு பாம்புக்கு அந்த சிவபெருமானோட அருளே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மனித ரூபமே எடுக்க முடியுமா? இந்த மாதிரி பாம்புகளை தான் நாகினின்னு சொல்லுவாங்க. அந்த சிவனோட வரம் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க பல மடங்கு பெருசாக வளருவாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த தடவை எதிரிகளோட ஆயுதமே வேற. முதல்ல அவங்க நோயால மக்களை கொன்னாங்க. இப்போ வேற ஸ்டைல். புது புது வழிகளை கண்டுபிடிச்சு எல்லாரையும் கொல்றாங்க. ஆனா இது என்ன நாகினி? இதெல்லாம் உண்மையா இருக்குமா என்ன? இதுதான் வாசுகி நாக கோயில். ரொம்ப ரொம்ப புராதனமான கோயில். முகலாயர் ஆட்சி காலத்துல இந்த கோவிலை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால சுயம்பா உருவான வாசுகி கோயில் இது. இது மகாவிஷ்ணுவோட மிகப்பெரிய கோவில். அந்த மகாவிஷ்ணுவை இங்க வாசம் செய்யறதா மக்கள் நம்புறாங்க. ஆனா இந்த கோவிலோட வாசலை திறக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் தலைவரான சேஷநாகம் வரணுமா? இந்த கிரி மலையடி வாரத்தில் அவர் இன்னும் வசிக்கிறதா பேசிக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் அவரை யாரும் நேரடியா பார்த்தது கிடையாது. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கோவிலோட கதவு திறக்கும். ஆனா கதவை திறக்க சேஷநாகம் ஒரு வேளை அங்க வரலன்னா அப்புறம் சேஷநாகினியால மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும். அப்பன்னா அன்னைக்கு நைட் என்ன அட்டாக் பண்ணது நாகினி தானா? சரி, நாகினிக்கும் எனக்கும் என்ன விரோதம்? இந்த தேச துரோகிகள் சேஷநாகினியை தான் ஒருவேளை தேடுறாங்களோ? ஏன்னா இந்த புராதன கோவிலோட கதவை ஒரு சேஷநாகினியால மட்டும்தான் திறக்க முடியும். எதிரிகள் நாட்டை தாக்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த கோவில் தான் அவங்களோட டார்கெட். இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த 5 பேரும் இறந்துருக்காங்க. இதுக்காக தான் கொண்டு இருக்காங்க. அந்த 5 பேரும் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சேஷநாகினிங்கெல்லாம் இருக்குதா?
100 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? வரம் பெற்றவங்க தான் இந்த கதவை திறக்க முடியுமா? ஒருவேளை தேச துரோகிகளும் இந்த கதவை திறக்கத்தான் சேஷநாகினியை தேடிக்கிட்டு இருக்காங்களா என்ன? இச்சாதாரி நாகநாகினிகள் 100 வருஷம் தவத்துக்கு பிறகு சிவனோட அருள் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களால மனுஷனோட உருவத்தை எடுக்க முடியும். இதெல்லாம் உண்மையா? 100 வருஷம் தவம் பண்ணா நாகத்துக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்குமா? அப்ப இந்த நாகினிகளால மனுஷ ரூபத்தை எடுக்க முடியுமா? அப்படின்னா இந்த சேஷ நாகினிகள் இருக்கிறது உண்மையா? உண்மையிலேயே அவங்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்குமா? உண்மையிலே அவங்களால மனுஷ ரூபத்தை எடுக்க முடியுமா என்ன? எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த கோவில தான் கிடைக்கும். 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கதவு திறக்குமா என்ன? ஆனா அந்த நாள் நெருங்க போகுதே. சேஷநாகினி, கோடிக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு பூஜை பண்ண வருவாங்க. சேஷநாகினி. ஆனா இந்த செத்து போன 5 பேருக்கும் சேஷநாகினிக்கும் என்ன சம்பந்தம்? நாகினி உண்மைதான், நான் தான் அதை பார்த்துருக்கேனே. என் முன்னாடி வந்தது நாகினியே தான். அந்த நாகினியோட தேவை என்ன? ஆனா எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. அந்த 5 கொலைகளுக்கும் இந்த நாகினிக்கும் அந்த கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கு. பிரார்த்தனா, இந்த ராத்திரி நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? அது நான் உங்களை தான் தேடி வந்தேன். நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லலான்னு வந்தேன். ஏன்னா நீங்க முன்ன பின்ன தெரியாத எனக்கு வீட்ல இடம் கொடுத்துருக்கீங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிய முன்ன பின்ன தெரியாதவ இல்ல, நீ என் பொண்ணு. அதாவது என் பொண்ணு மாதிரி. என் தலையெழுத்து இப்படி இருக்கேன். என்ன நிலைமை இது? என் பொண்ணு கிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியல. சார் எப்பவுமே இப்படிதான் நடு ராத்திரியிலையும் ஸ்டடி ரூம்ல இருப்பாரா? ஆமா, எப்பவும் வேலையில பிஸியா இருப்பாரு. இப்ப அவரு எதை பத்தி தேடுறாருன்னு எனக்கே தெரியல. சரி, அதெல்லாம் நீ விடு. நேரமாச்சு, போய் படுத்து தூங்கு. இதுக்கு மேல நீங்க போக கூடாது. நாங்க உங்களை விட மாட்டோம். ஏன் போக முடியாது? ஏன்னா அங்க பாம்புங்க இருக்குது. இது வரைக்கும் இந்த நாகினிகள்லாம் இல்லைன்னு நான் நிச்சயமா நம்பினேன். ஆனா இப்ப எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னோட சந்தேகம் தீரணும்னா நானே அங்க போய் நேர்ல விசாரிக்கணும். என்னாச்சு? ஓ காட், லேட் ஆயிடுச்சு. அஞ்சனா, என்னாச்சு? ஏன் கத்துன? அம்மா, எனக்கு இன்னைக்கு சடங்கு இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேம்மா. நல்லா தூங்கிட்டேன், லேட் ஆயிடுச்சுமா. சரி சரி, போய் ஃப்ரெஷ் ஆகு. நான் ரெடி பண்றேன். ஓகேம்மா, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சாரதா, எல்லா ஏற்பாடும் சூப்பரா பண்ணிருக்கமா. அஞ்சனா, சடங்குக்கான பொருள் எல்லாம் புகுந்த வீட்ல இருந்து வந்திருக்கு. வாவ், என்னோட எம்ஐஎல் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்காங்க. எம்ஐஎல்? அட, மதர் இன்லா. ஹாய் ஆண்டி. ஆமா ஆண்டி, எல்லாமே வந்திருக்கு. தேங்க்யூ so மச். ஓகே, மறக்காம நீங்க எல்லாரும் வந்துருங்க. சீக்கிரம் சேர்ந்து பூஜை பண்ணலாம். ஐ லவ் யூ. நான் யாருக்காக விரதம் இருக்கிறது? வரலட்சுமி நோம்புல என்னோட காதல் ஹீரோ கார்த்திக் ஆரியனுக்காக நான் இருக்க போறேன். நானும் தான் இளைய தளபதி விஜய்க்காக இன்னைக்கு நானும் விரதம் இருக்க போறேன். வெரி குட். ஆக்சுவலி நான் எப்பவும் ருத்ராக்காக தான் ஃபாஸ்டிங் இருப்பேன். அதனால தான் எனக்கு கிடைச்சிருக்கு. பிரார்த்தனா, இப்ப நாங்க இத கேட்க கூடாது. நாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நீயும் இருக்கிறியா? இல்ல, நான் எதுக்கு? அட, சிங்கிள் கேர்ள்ஸ் கூட விரதம் இருக்கலாமா? அவங்க ட்ரீம் பாய் அடையணும்னு விரதம் இருக்கலாம். கல்யாணமான பொண்ணுங்க கணவனுக்காக இருப்பாங்க. அஞ்சனா ருத்ராக்காக இருக்கிறான்.
தீபா கார்த்திகாரியனுக்காக, பீபா தளபதி விஜய்க்காக இருக்க போறா, பெரியம்மா பெரியப்பாக்காக இருக்க போறாங்க. அப்புறம் நான் யாருக்காகவும் இல்ல, எல்லாத்தையும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு யாரும் இல்ல. எனக்கு யாராவது சோல்மேட் ஆகும்போது நான் அவங்களுக்காக இருந்துக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நான் அவங்களுக்காக மனசுக்குள்ள ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏமா வான்யா, நீ விரதம் இருக்க போறியாமா? நான்லாம் விரதம் இருக்க மாட்டேன். ஏன் எல்லாரும் அவங்க ஹஸ்பண்டுக்காக விரதம் இருக்காங்களே, நீ ஏன் வேணுங்கிற? அதுக்காக நானும் ஒன்றும் விரதம் இருக்கணும்னு கிடையாதுல்ல. ஏமா நீ ஏமா இப்படி சொல்ற? இவெல்லாம் வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்தவல்ல, நம்ம கல்ச்சர் பத்தி இவளுக்கு எதுவும் தெரியாது. எஸ். உனக்கு எது சரின்னு படுதோ அதையே நீ செய்யலாம். எஸ். ஹாப்பி. நான் இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். விரதம் இருக்கணுமா வேண்டாமா? டூ மச் கன்ஃபியூஷன். அவளுக்கு மாப்பிள்ள ஓடி போயிட்டான், இவளுக்கு இருந்தோ என்னன்னு கேக்குறா. கைஸ், இவ மாப்பிள்ள மட்டும் ஓடாம இருந்திருந்தா இவளும் விரதம் இருந்திருப்பால. இந்த வருஷம் இல்லனா என்ன, அடுத்த வருஷம் கண்டிப்பா பிரார்த்தனாக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைச்சிருவான், அவனுக்காக இருப்பா. இந்தாம்மா டீ. தேங்க்யூ. ஏம்மா, உன்னோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இத பாருமா, என்ன நடக்குதோ அது நல்லதுக்கு தான். ஒரு வேளை நடக்கலன்னா அதுவும் நல்லதுக்கு தான். அந்த கடவுள் உன் வாழ்க்கையை பத்தி வேற முடிவு யோசிச்சு வச்சிருப்பாரு. ஒருவேளை இந்த பையன் உனக்காக பிறக்காதவனா இருக்கலாம். உனக்காகவே பிறந்து வளர்ந்த ஒருத்தன் சீக்கிரமே உன்னை தேடி வருவான். அந்த நாள் நிச்சயமா வரும். என் பார்வை ஏன் திரும்ப திரும்ப அவன் மேலே போகுது? இவர் எதுக்கு இப்போ ருத்ராவை பார்க்க வந்திருக்காரு? சார், நீங்களா? ருத்ரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். தியா, சார் ப்ளீஸ் உட்காருங்க. சார். ருத்ரா, இந்த நாக மாளிகை இருக்குல்ல, அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ரகசியம் இருக்குது. நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரகசியம். சார் ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். சொல்கிறேன் ருத்ரா, ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா அது என்னன்னு நான் முழுசாக கண்டுபிடிச்சேன். சார் நீங்கள் என்கிட்ட இப்போ சொல்லலாமே சார். ருத்ரா, நான் தான் சொன்னேன்ல, அது இப்போ வேணாம். பட் ஐம் ஷுர். ஏன்னா அவங்க மறைச்சு வச்சிருக்க இந்த ரகசியம் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ரகசியம். நம்ம அதை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. நான் முதல்ல அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், சரியா? இப்போ நீ ஒன்று பண்ணு. இப்போ நீ வீட்டுக்கு போ, இல்லைன்னா என்னோட பொண்ணு சாப்பிடவே மாட்டா. சார், எதுக்கு பட்னியா இருக்கா? அரே ஸ்டூபிட், இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு. உனக்காக விரதம் இருக்கிறா. உன் கையால் வாங்கி சாப்பிடாத வரைக்கும் அவன் விரதத்தை முடிக்க மாட்டா. இன்னும் ஏகப்பட்ட சடங்குகள்லாம் இருக்குல்ல. சரி, நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு, சரியா? நானும் உங்க கூட வரலாமா ப்ளீஸ்? ருத்ரா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா. இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு. I'll call you. நீ கிளம்பு, சரியா? நானும் கிளம்புறேன். ஏய், பார்த்து. சாரி. சார், இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற அத்தனை பேரோட உயிரும் போயிடுச்சு. இதில் உங்களுக்கும் அப்படி எதுவும் நடக்கக்கூடாது சார். அதுக்காக தான் உங்கள் பாக்கெட்டில் ட்ராக்கிங் டிவைஸ் வச்சுருக்கேன். அதனால நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன மறைக்கிறீங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். இனி இவர் எங்க போனாலும் நான் அங்க இருப்பேன். அவரோட மரணம் பின்தொடர்றது கூட அவருக்கு தெரியாது. இனி இவரோட மரணம் என் கையால சீக்கிரமே நடக்கும்.
இந்த பாதையே ரொம்ப ஆபத்தான வழி மாதிரி தெரியுது. அவருக்கு அப்படி என்ன தடயம் கிடைச்சிருக்குன்னு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த வழி அவர் போய்கிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, இந்த மூன் எப்பதான் வருமோ? இந்த மூன் வர வரைக்கும் எனக்கு டென்ஷனாவே இருக்கும். நீங்க வேற மூன் கூட வந்துரும், ஆனா இந்த ருத்ரா எப்ப வருவானே தெரியாது. ருத்ராக்கு கொஞ்சம் கூட எமோஷன்ஸே கிடையாது. நான் இங்க நாள் முழுக்க விரதம் இருந்துட்டு இருக்கேன், ஆனா அவன் வரல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா போனை கூட எடுக்க மாட்டான். சொல்லு அஞ்சனா. ருத்ரா, நீ எங்க இருக்க? நான் உனக்கு திரும்ப கால் பண்ணட்டுமா? ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். காலையில இருந்து சாப்பிடாம உனக்காக விரதம் இருந்துட்டு இருக்க, ஆனா நீ. அஞ்சனா, உனக்கு நான் திரும்ப கால் பண்றேன், ஒரு முக்கியமான கால் வந்துகிட்டு இருக்கு. ருத்ரா, லிசன். சொல்லு நமன். ருத்ரா, எங்க இருக்கீங்க? நமன், நான் நீலகிரி மலை அடிவாரத்துக்கு போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு பழைய பாழடைஞ்ச பில்டிங் மட்டும் தான் இருக்கு. நீ அங்க என்ன பண்ண போற? நமன், ரொம்ப முக்கியமான வேலையை போறேன், நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். இந்த ருத்ரா ரொம்ப மோசமா இருக்கான். நான் இங்க நாள் முழுக்க பட்னியா கிடக்குறேன், ஆனா அவன் நீலகிரி மலை அடிவாரத்துக்கு போறேன்னு சொல்றான். அத கூட அவன் என்கிட்ட சொல்லல. அவன் இன்னொரு கால் பேசும்போது தெரியாம கால் மர்ஜ் ஆயிடுச்சு. அவன் வர வரைக்கும் நீ பட்னியா இருக்க போறியா? வாட்? நோ, அவனால இங்க வர முடியாது. ஆனா அவன் எங்க போறானோ அங்க என்னால போக முடியும்ல, ரைட்? ரிஷப எங்கேயும் காணுமே. சொல்லாம கொள்ளாம எங்க தான் போனாரோ. இந்த நேரம்னு பார்த்த கார் நிக்கணும். சாரோட வண்டி வேற வேகமா போயிடுச்சு. நான் அவர் கூட இருந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்க முடியும். இப்படி அவர் தனியா போயிருக்காரு. இது எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல? இருந்தாலும் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? அஞ்சனா 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 அஞ்சனா, இந்த மாளிகைக்குள்ள உருவம் மாறுற பாம்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்படின்னா நம்ம பழைய தமிழ் படத்துல பார்த்திருக்கோமே, நீயா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம். ஷட் அப் கேர்ள்ஸ். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சரியா? இருக்குமா இருக்கு.
அந்த பாம்புகள் இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா அஞ்சனா, இந்த பாம்புங்க யார் வடிவத்தை வேணா எடுக்கும். அந்த பாம்புகளை நான் பார்க்கணும். அந்த பாம்பு எனக்காக கார்த்திக் ஆரியனா மாறணும். எனக்காக அப்படியே விஜய் மாதிரி ஆகணும். ஓயே 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 ஓ ஓ ஆஹா. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்படி வாங்க. நாம எதுக்காக வந்திருக்கோங்கிறதே மறந்துட்டீங்களா? நாம ருத்ராவை தேடி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும். வாங்க. இந்த இடம் ரொம்ப பழைய இடமா இருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு இப்ப பயமா இருக்கு. அஞ்சனா, ருத்ரா எப்பதான் வரப்போறானோ? ஆனா அவன் எங்க இருக்கானே தெரியலையே. சார் இதுக்காக இந்த இடத்துக்கு வரணும். ஐ ஜஸ்ட் ஹோப் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ருத்ரா, போனா அம்மா சொல்லுங்கம்மா. அஞ்சனா, நீ எங்க இருக்க? நோன்பு முடிக்கிறதுக்கான நேரம் அம்மா வந்துருச்சு. சாரிம்மா, உடனே வந்துடுறேன். அம்மா, நீலகிரி மலையடிவாரத்துல ஒரு மலை இருக்குல்ல, நான் அங்கதான் இருக்கேன். என்ன? ஆமாம்மா. அஞ்சனா, பாம்பு பாம்பு. அஞ்சனா,